करने का क्यों नहीं है सर? सर हम ही चाहते ये हैं हम हमें परमिशन यहाँ पर வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ இந்த நாட்டு தலைநகரமான டெல்லியிலிருந்து வெளிவந்திருக்கிறது. சின்ன சின்ன குழந்தைகள், முதியோர்கள், ஆண்கள், பெண்கள், இந்த நாட்டின் அப்பாவி மக்களை எந்த அளவில் அடக்கியிருக்கிறார்கள், எந்த அளவில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள், இவர்களுடைய குற்றம் என்ன? ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த நாட்டில் தலை தூக்கி இருக்கிறது. கோவிடை விட பல மடங்கு மிக மோசமான இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி. ஆனால் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கத்திற்கு எதுவுமே தெரியவில்லை. டெல்லியின் சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா எங்கே? அவருடைய அரசாங்கம் எங்கே? உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் இந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு சில நொடிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நபரை சர்ச் செய்து பாருங்கள். யார் இந்த நபர்? உங்களில் ஏராளமான நபர்களுக்கு இந்த நபர் யார் என்றே தெரியாது. இவரை பற்றி இந்த பதிவில் நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆனால் டெல்லி மக்கள் எந்த அளவில் விஷக்காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, நீங்க டெல்லி போனீர்கள்னா சிகரெட் பீடி எல்லாம் குடிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 13 சிகரெட்கள், சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், 13 சிகரெட்களை நீங்க ஒரு நாளில் குடிக்கும்படி அதற்கான சமமான பொல்யூஷன் அங்க இருக்கு. 13 நிமிடம், ஒரு நாளைக்கு 13 நிமிடத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க குறைத்து வருகிறீர்கள். சின்ன சின்ன குழந்தைகளுடைய லங்ஸை நீங்க பார்த்தீர்கள்னா 3 ஒரு குழந்தையுடைய லங்ஸ் இப்பவே பாதிக்கப்பட்டு விட்டது. முதியோர்களால் வெளியே தலை தூக்க முடியவில்லை. இது போன்ற ஏராளமான பிரச்சனைகள் இருந்தால் கூட டெல்லி அரசாங்கம், நரேந்திர மோடி, அமித்ஷா அல்ல ரேகா குப்தா எங்க இருக்கிறார்கள்? இவர்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்ப்பதற்கு பீகார் சென்று விட்டார்கள். சமீபத்தில் சட் பூஜா நடந்தது. சட் பூஜையில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரே நதி யமுனா, யமுனாவில் எந்த அளவில் பொல்யூஷன் இருந்தது, எந்த அளவில் அங்கு நுரைகள் இருந்தது, எந்த அளவில் டெல்லி அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தவறான ஒரு போலி யமுனாவை உருவாக்கி விட்டார்கள். 500 கோடி ரூபாய் செலவு செய்தார்களாம். ஆனால் இதுவரை யமுனாவும் சுத்தமாகவில்லை, கங்கையும் சுத்தமாகவில்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய ஹெல்த்திற்காக, தன்னுடைய உயிருக்காக, தன்னுடைய நல்ல சுற்றுச்சூழலுக்காக போராடுவதற்கு வெளியே வந்திருக்கிறார்கள். போராடக்கூட விடவில்லை. தன்னுடைய குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக போராட வந்த இந்த மக்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை டெல்லி போலீஸ் பார்த்திருக்கிறது. அதாவது போராடக்கூடிய உரிமை கூட உங்களிடம் கிடையாது என்கிற விஷயத்தை நரேந்திர மோடியின் இந்த அரசாங்கம், ரேகா குப்தாவின் அரசாங்கம் எடுத்து காட்டியுள்ளது. யார் ரெஸ்பான்சிபிள்? ஆம் ஆத்மி கட்சி, ஆமாம். பிஜேபி, ஆமாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இதற்கான பொறுப்பாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய வீடுகளில் ஏர் பியூரிஃபை போன்ற கருவிகளை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். நீங்க நரேந்திர மோடி அவரோட வீட்டுக்கு போய் பார்த்தீர்கள்னா, இல்லை அவர்களுடைய ஆஃபீஸ்களை போய் பார்த்தீர்கள்னா, அப்படியே சுத்தமான காற்றுக்காக ஒரு கருவி. அப்பாவி மக்கள் எங்க செல்வார்கள்? எதுவுமே தெரியாது. டெல்லியில் இருக்கக்கூடிய AQI 650 வரை தொட்டது, 800 வரை தொட்டது. இன்னும் ஒரு சில இடங்களில் தீபாவளியும் போது 1000க்கும் மேல போனது. காரணம் யார்? சுப்ரீம் கோர்ட்டுடைய அறிக்கைக்கு பின்பு கூட ரேகா குப்தா பக்தர்கள் எப்படி வேணாலும் விடுங்கள், எந்த விதமான கவலையும் அல்ல, நாங்க இருக்கிறோம். இப்போ குளிர் வந்து விட்டது. அங்க இருக்கக்கூடிய பொல்யூஷனை யாராலையுமே காப்பாற்ற முடியவில்லை, அதை சரிபார்க்க முடியவில்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட்டில் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது சிவில் சொசைட்டி வழியாக. ப்ரொட்டஸ்டருக்கு, அதாவது மக்களுடைய பிரச்சனை தானே. அப்போ சின்ன சின்ன குழந்தைகளையும் கூட்டி வந்திருக்கிறார்கள்
முகத்தில் மாஸ்க் அணிந்து குளிரில் வந்திருக்கிறார்கள். வந்த சின்ன சின்ன குழந்தைகளை கூட வலுக்கட்டாயமாக டெல்லி போலீஸ், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய போலீஸ், ரேகா குப்தாவுடைய அரசாங்கத்தின் போலீஸ் அந்த அப்பாவி மக்களை பஸ்ஸில் எப்படி தரதரவென்று இழுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான அரசாங்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். பாருங்கள். अभी यहाँ पर प्रोटेस्ट करने का क्यों नहीं है सर? सर अभी चंद्र ये हम में परमिशन सर यहाँ पर வலுக்கட்டாயமாக இந்த நபர்களை இழுத்து சென்று நரேலா, டெல்லியிலிருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே அரசு செய்திருக்கிறார்கள் இந்த நபர்கள். இதில் குழந்தைகள், முதியோர்கள், சின்ன சின்ன குழந்தைகள் அனைவருமே. எதற்காக? எங்களால் சுவாசிக்க முடியவில்லை, எங்களால் மூச்சு விட முடியவில்லை, எங்களுக்கு ஒரு நல்ல சுற்றுச்சூழல் வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை எடுத்து வைப்பதற்காக டெல்லி அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருமே கண்டுகொள்ளக்கூடவில்லை. டு யூ ரெக்கக்னைஸ் திஸ் மேன்? நான் தொடக்கத்திலே ஒரு படத்தை காட்டினேன். யார் இந்த நபர் என்று கேட்டேன். டு யூ ரெக்கக்னைஸ் திஸ் மேன்? ஹூ இஸ் திஸ் மேன்? இந்த நபரை பற்றி த நியூஸ் லாண்ட்ரி மக்களிடம் போய் இதே போட்டோவை எடுத்து காட்டினார்கள். யாராலையுமே பதில் கூட கொடுக்க முடியவில்லை. ஏன்னா இந்த நாட்டில் ரயில்வே மினிஸ்டர் யாருன்னா நரேந்திர மோடி, கோல் மினிஸ்டர் யாருன்னா நரேந்திர மோடி, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யாருன்னா நரேந்திர மோடி, ஹோம் மினிஸ்டர் யாருன்னா ஏன்னா அனைத்து மினிஸ்ட்ரிகளிலுமே நரேந்திர மோடி மற்றும் தான், அவருடைய முகம் மற்றும் தான். இந்த நபர் தான் என்விரான்மெண்ட் மினிஸ்டர். இந்த நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான பொறுப்பு இந்த நபர் மீது இருக்கு. ஆனால் இவரை பற்றி யாருக்குமே தெரியாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ மேஜர் சப்ஜெக்ட். யூனோ, பிஜேபி மத்தியில் இருக்கு, பிஜேபி டெல்லியில் இருக்கு, பிஜேபி முனிசிபல் கார்பரேஷன் டெல்லியில் பிஜேபி தான், பிஜேபி அனைத்து இடங்களிலுமே இருக்கு. ஆனால் மக்களுடைய பிரச்சனைன்னு வரும்போது, அந்த ஏர் குவாலிட்டின்னு வரும்போது சிந்தித்து பாருங்கள். 13 சிகரெட் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கனாலே 13 சிகரெட் குடிச்சபடி அந்த அந்த ஈக்குவலண்ட்டாக அது இருக்கு. லங்ஸ், குழந்தைகளுடைய லங்ஸ் பாதிச்சு விட்டு, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக மக்கள் போராட வந்தால் அவர்களை அடைக்கிறீர்கள், நெருக்கிறீர்கள். அரசாங்கத்திடம் எந்த பிளான் கிடையாது, எந்த பாலிசி கிடையாது. அரசாங்கம் பொல்யூஷன் டேட்டாவை கூட மறைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். எந்த இடத்துல இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கான ஒரு ஒரு கருவி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கருவியை சுற்றி நீங்க பார்த்தீர்கள்னா ரேகா குப்தா அண்ட் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் அங்க தண்ணீரை தெளித்து வருகிறார்கள். ஆர்டிபிஷியல் மழையை கொண்டு வருவார்களாம். 3 கோடி ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு செலவாம். அது கூட இவர்கள் சரிபார்க்க முடியவில்லை. அதற்கும் ஒரு கொள்ளை, அதற்கும் ஒரு எப்படியாவது பணம் பார்க்கணும், அவ்வளவுதான். ஆனால் மக்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டோம். நமக்கு தான் இந்த கருவியெல்லாம் இருக்கே, ஆக்சிஜன் எல்லாம் இருக்கே, பிரச்சனை இல்லை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மக்கள் என்னெல்லாம் பேசினார்கள் அதை நீங்களே கேட்டு விடுங்கள். கீழே நான் தமிழ் அதற்கான சப்டைட்டிலை போட்டு விடுகிறேன். தயவு செய்து பாஸ் செய்து படித்து பாருங்கள் எந்த அளவில் அவர்கள் கதறுகிறார்கள் என்று பாருங்கள். सरकार हमारी बात सुने, बट इसलिए भी खड़े हुए हैं ताकि जनता हमारी बात सुने, ताकि कि हमारे फेफड़े हैं, हम बीमार हो रहे हैं, आप बीमार हो रहे हैं. टेक इट सीरियसली. It is a health emergency. Declare a health emergency. Even if it is for 2 months, sort the problem out, declare a health emergency. We are looking upon the government to help us save our lives. இதற்கு போலீஸ் என்ன பதில் கொடுக்கிறது? இந்தியா கேட் ஒரு டெசிக்னேட்டட் ப்ரொடெஸ்ட் சைட் கிடையாது. அதற்கு ஜந்தர் மந்தர் இருக்கு. இங்கெல்லாம் நீங்க போராடக்கூடாது. இது வந்து மக்கள் கூடக்கூடிய இடம், மக்கள் பிக்னிக் வரக்கூடிய இடம். இந்த பக்கம் பார்த்தால் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அந்த பக்கம் பார்த்தால் ராஷ்டிரபதி பவன் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தால் பிஎம் ஆஃபீஸ் இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. டெல்லி போலீஸுடைய பதிலாயது மக்கள் தன்னுடைய ஹெல்த் ரீசனுக்காக
கோவிடை விட பல மடங்கு அதிகமான ஒரு விஷக்காற்றில் அங்கரோட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போராடக்கூடாது என்று இவர்கள் கூறி வருகிறார்கள். 200 to 300 AQI இருந்தாலே போதும், அது வெரி வெரி புவர் என்று எடுத்து காட்டுவார்கள். ஆனால் டெல்லியில இன்னைக்கு பஞ்சாபி பாக்ல 425, பவானான்னு ஒரு இடம் இருக்கு 410, ஜஹாங்கீர் பூரின்னு ஒரு இடம் இருக்கு 401. இன்னும் அதிகாலையிலாம் நீங்க பார்த்தீர்கள்னா இது 600 தொட்டு விடுகிறது. எந்த விதமான பாலிசியும் இல்லாமல், திட்டமும் இல்லாமல் மக்களை வெறும் ஏமாற்றக்கூடிய வேலை மட்டும் தான் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி அட்லீஸ்ட் they tried something, அட்லீஸ்ட் they were fair enough. ஏன் நீங்க எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை? இந்த அளவில் விஷக்காற்று இருக்கும்போது ஏன் பள்ளிக்கூடங்களை நீங்க திறந்து வைத்திருக்கிறீர்கள்? காலேஜ்களை ஏன் திறந்து வைத்திருக்கிறீர்கள்? You can direct all the schools to operate. கோவிட் காலகட்டத்தில் ஆன்லைன் தானே நீங்க பாடம் நடத்தினீர்கள். இப்போவும் அது செய்யலாமா இல்லையா? ஸ்கூல்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க மாஸ்க் போட்டுட்டு வாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் பாஸ் மாஸ்க் எல்லாம் போட முடியாது. Why can't they be at home? 2 மாசம் please do a lockdown in Delhi. It is required now. தேவையில்லாத இடத்துல நீங்க லாக்டவுன் போட்டீங்களா இல்லையா? இப்ப டெல்லியில லாக்டவுன் தேவை. Ask people to work from their home, especially kids, குழந்தைகள். காலேஜ் பரீட்சையை நீங்க அப்புறம் நடத்தி கொள்ளலாம். உயிர் இருந்தால் மட்டும்தான் நீங்க உங்களுடைய ஆட்சியை நடத்த முடியும். எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், ரேகா குப்தாவாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே தன்னுடைய ஏசி ரூம்ல அந்த ஃபில்டர்லாம் வச்சு நல்ல சுவாச காற்று, மக்கள் எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்ன. 2வது பீகார் தேர்தல், அது முக்கியம், மக்கள் முக்கியம் அல்ல. எந்த அளவில் இவர்கள் பொய் பேசி நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லியின் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அவருடைய பதிலை நீங்க கேட்டீர்கள், இன்னும் கேவலமாக இருக்கு. நீங்களே கேளுங்க. साल तक आम आदमी पार्टी ने दिल्ली की हवा को निरंतर गंदा किया, इसमें जहर फैलाने का काम किया, और अब जब आम आदमी पार्टी की सरकार बाहर होगी और पिछले 7 महीनों से रेखा गुप्ता जी की सरकार काम कर रही है, तो ये 10 सालों की दी हुई गंदी हवा को पूछ रहे हैं कि 7 महीनों में ठीक क्यों नहीं किया। जिस चीज को 10 सालों में आम आदमी पार्टी ने ठीक कर पाई, हर साल और गंदा करने का काम किया। मैं दिल्ली वासियों को बताना चाहता हूं, रेखा गुप्ता जी की सरकार ने पिछले 7-8 महीनों में जितनी हाई राइज बिल्डिंग हैं उनके ऊपर एंटी स्मोक गन्स लगाने का काम किया है। என்ன பேசுறார்? கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தான் இருந்தது. ஆம் ஆத்மி கட்சி செய்த தவறெல்லாம் 7 மாசத்துல எப்படி நாங்க சரி செய்ய முடியும்? 7 மாதத்தில் சரி செய்ய முடியாது. ஓகே, எப்படி ஆம் ஆத்மி கட்சி தான் இதெல்லாம் செய்தது என்று நீங்க கூறுகிறீர்கள்? ஏன்னா எந்த விதமான திட்டமும் இல்லாமல் ஒரு அரசாங்கம் செயல்படும் போது சுற்றுச்சூழலை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத இது போன்ற நபர்கள் தான் இன்னைக்கு சோனம் பாக்சு போன்ற என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்டை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். உலக நாடுகள் அவரை புகழ்ந்து வருகிறது, பாராட்டி வருகிறது. டைம்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 50 இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். வாட் யூ ஹேவ் டன்? அது போன்ற நபர்களை நீங்க சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். திஸ் இஸ் வாட் பிஜேபிஸ் ஆக்சுவல் ஃபேஸ். 500 ரூபாய் கொடுத்தால் போதும், ஓட்டு கிடைச்சிடும். 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு கிடைச்சிடும். 10,000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு கிடைச்சிடும். இதுதான் இவர்களுடைய ஒரே ஒரு நோக்கமே. மக்களை பற்றியோ, மக்களுடைய ஹெல்த்தை பற்றியோ, சுகாதாரத்தை பற்றியோ, சுற்றுச்சூழலை பற்றியோ ஒரு துளி கூட கவலைப்படாத இந்த அரசாங்கம் செய்த சதியை நீங்க பாருங்க. ஆம் ஆத்மி கட்சி மொஹல்லா கிளினிக்னு ஏராளமான இடங்கள்ல, அதாவது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா சின்ன சின்ன டிஸ்பென்சரிஸ்களை திறந்து வைத்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் காலகட்டத்தில். அதுல பாதி மொஹல்லா கிளினிக்கை இவர்கள் பூட்டு போட்டார்கள், அதாவது மூடிட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய கிளினிக்ஸ் ரேகா குப்தா அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் ஆம் ஆத்மி கட்சி என்னெல்லாம் செய்தார்களோ அதோடைய பேரை மற்றும் மாற்றினால் போதும், தன்னுடைய பிரச்சாரம், தன்னுடைய போட்டோ பேரை மாத்திட்டு இது நாங்க தான் செஞ்சோம், நாங்க தான் கொண்டுட்டு வந்தோம். என்ன செஞ்சீங்க அதை பாருங்க. மொஹல்லா கிளினிக்கோடைய பேரை மாற்றி ஆரோக்கிய மந்திர் பேர் மட்டும் தான் மாத்திருக்கு, போர்டு மட்டும் தான் மாத்திருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியோட போட்டோ, ரேகா குப்தாவுடைய போட்டோ. வி ஹாவ் டன் இட்.
who have done it? ஆம் ஆத்மி கட்சி. மொஹல்லா பஸ் சர்வீஸ்னு ஒன்று இருந்தது, அதோடைய பேரை மாற்றி தேவி பஸ் சர்வீஸ். ரேகா குப்தாவுடைய இரண்டாவது அச்சீவ்மெண்ட். ரேகா குப்தாவுடைய மூன்றாவது அச்சீவ்மெண்ட் ஸ்கூல் எக்ஸலன்ஸ் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கரின் பேரில் எந்த பள்ளிக்கூடங்களை, எக்ஸலண்ட் பள்ளிக்கூடங்களை அவர்கள் கட்டினார்களோ அந்த பள்ளிக்கூடங்களுடைய பெயரை மாற்றி CM ஸ்ரீ ஸ்கூல் என்று மாற்றிவிட்டார். டாக்டர் B.R. அம்பேத்கர் பேரில் இருந்த ஸ்கூல்கள் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ்களாம். ரேகா குப்தாவுடைய அதே பள்ளிக்கூடங்களை சார்ந்த இன்னொரு சதி வேலை. ராஜ்கிய பிரதிபா விகாஸ் வித்யாலய RPVV டெல்லி அரசாங்கத்திற்கு கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதோடைய பெயரை மாற்றி மறுபடியும் அதுவும் CM ஸ்ரீ ஸ்கூல் என்று மாற்றிவிட்டார். இதுதான் ரேகா குப்தா, நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய குஜராத் மாடல், டெவலப்மெண்ட் மாடல். மக்கள் தன்னுடைய சுவாச காற்றுக்காக போராடி வந்தால் கூட அவர்களை நசுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நாட்டை நாம் உருவாக்கி விட்டோம் என்று. இந்த வீடியோவை பற்றி தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகே இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.